إذ قال له ربه أسلم أسلمت لرب العالمين. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரையும் இஸ்மாயில் அவர்களையும் அழைத்துச் செல்கிறார்கள். அழைத்துச் செல்லக்கூடிய வழியில் அவர்களும் எதுவும் கேட்கவில்லை, மனைவியும் எதுவும் கேட்கவில்லை. மக்கா பொட்டல் காடு, எந்த வசதியும் இல்லாத, எந்த வாகன தொடர்புகளும் இல்லாத இடம், எந்த விவசாய நிலங்களும் கிடையாது, தண்ணீருக்கும் அடி கிடையாது. விடுகிறார்கள் ஹாஜரையும் இஸ்மாயிலையும் அலைஹிஸ்ஸலாம். விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவும் சொல்லாமல் செல்கிறார்கள். ஹாஜர் கேட்டார்கள், என் கணவரே இங்கே விடுகிறீர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? பதில் சொல்லவில்லை. என்ன செய்வோம்? பதில் சொல்லவில்லை. உணர்ந்தார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இது இவர்களுடைய முடிவல்ல, ரப்புடைய முடிவு. கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, என் கணவரே இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தது அல்லாஹுவா? திரும்பி சொன்னார்கள், நஅம். அவ்வளவுதான். ஃபைதன் லா யுதையுனா, அப்படி என்றால் என் இறைவன் எங்களை கைவிட மாட்டான், சொல்லுங்கள். கணவன் செல்கிறார். குழந்தை அழுகிறது, பசியாது. ஆனால் கொடுப்பதற்கு எந்த உணவும் இல்லை ஹாஜருக்கு. பால் மடி வற்றிவிட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் ஹாஜர் ஓடுகிறார். சஃபா மர்வா 7 தொங்கோட்டங்கள். அல்லாஹ் அக்பர். அரசவையில் வேலை பார்த்த அடிமை பெண். ஆனால் அந்த அடிமை பெண்ணின் உள்ளே இருந்த ஈமான், இந்த உலகம் அழியும் வரை வாழக்கூடிய மக்கள் ஹாஜரை பின்பற்ற வேண்டும். சஃபா மர்வாவில் ஏறி ஓடுங்கள். கோடான கோடி, லட்சம் லட்சம், உலகம் அழியும் வரை அந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கும் பாதங்களால் ஹாஜர் என்ற பெண் செய்த ஒரே அமலின் காரணமாக. அல்லாஹு அக்பர். அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி அழைகிறார்கள். அல்லாஹ் அனுப்புகிறான் மலக்கை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதத்திலிருந்து தண்ணீர் ஊற்று பீரிட்டு வருகிறது. எது அது? ஜம்ஸம். சுப்ஹானல்லாஹ். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வந்து அதை தடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாஜர் மட்டும் அந்த சிவற்றை, அந்த தடுப்பை இடவில்லை என்றால் இந்த பூமி முழுக்க ஜம்ஸம் ஆறாக ஓடி இருக்கும். அல்லாஹு அக்பர். நபி ஸலாம் அலைக யா ரசூல் ஸலாம் அலைக